Welcome to Good Vibes channel. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் மற்றும் வினா விடை. புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சங்கீதம் 18:26. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். சங்கீதம் 18:27. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 18:30. கர்த்தரையல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலையும் யார்? சங்கீதம் 18:31. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. சங்கீதம் 18:32. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதம் 18:33. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். சங்கீதம் 18:34. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 18:35. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். சங்கீதம் 18:36. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். சங்கீதம் 18:37. அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். சங்கீதம் 18:38. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். சங்கீதம் 18:39. நான் என் பகைஞரைச் சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக்கொடுத்தீர். சங்கீதம் 18:40. அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை இரட்சிப்பார் ஒருவருமில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. சங்கீதம் 18:41. நான் அவர்களை காற்றுமுகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களிலுள்ள சேற்றைப் போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். சங்கீதம் 18:42. ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். சங்கீதம் 18:43. அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். சங்கீதம் 18:44. அந்நியர் முனைவிழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். சங்கீதம் 18:45. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. சங்கீதம் 18:46. அவர் எனக்காக பழிக்கு பழிவாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். சங்கீதம் 18:47. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். சங்கீதம் 18:48. இதினிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்குச் சங்கீதம் பாடுவேன். சங்கீதம் 18:49. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். சங்கீதம் 18:50. பைபிள் வினா விடை எபிசோட் 03. ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர். எபிசோட் 02. ஆன்சர் சி. இயேசு. இன்றைய கேள்வி: சவுலும் யோனத்தானும் எந்த எவைகளை பார்க்கிலும் வேகமுள்ளவர்கள்? 1. கழுகுகள், 2. சிறுத்தை, 3. குதிரை, 4. சிங்கங்கள். ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க.